ஸோ வணக்கம் தமிழர்களே, நான் உங்கள் தெய்வா. இனி நம்ம இந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறதில்ல. ஏன்னா நான் வேறு காஸ்ட்யூமில் வந்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ரிவ்யூ கிடையாதுன்ட்டு. ஆமாம், இது ரிவ்யூ கிடையாது. நான் ஆல்ரெடி நியூ இயருக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தேன். பெஸ்ட்டு 20, அதாவது 2025 வந்த பெஸ்ட் 20 ஃபிலிம்ஸ்ன்னு. ஸோ அது இல்லாமல் நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் இன்னொரு வீடியோ போடுவேன் ஃபியூச்சரில். அதாவது நான் பார்த்த ஒரு பெஸ்ட் 30 ஃபிலிம்ஸ், பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, என்னோட பர்சனல் ஃபேவரட்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபிலிம்ஸும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் வழக்க போல நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ கால் போகலாம். ஃபர்ஸ்ட் நான் முக்கியமாக சொல்லிக்கிறேன், இது எந்த ஒரு ஆர்டர்லாம் கிடையாது, ஜஸ்ட் ரிலீஸ் ஆன ஆர்டரில் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி போயிடலாம். ஃபஸ்ட்டு வணங்கான். இந்த படம் பார்த்தீங்கன்னா அருண் விஜய், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் புதுமுக அதாவது ஆக்டர்ஸ் எல்லாமே நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிஸ்கின் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூர்யா பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. மமிதா பைஜு அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்டில் படம் ஆரம்பித்து போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பாலாவோட படம் இன்னொரு சோகமான எண்டிங் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சதான் எல்லாருமே அந்த படத்துக்கு போவோம். எல்லாரும் படம் சந்தோஷமாக பார்க்கணும்னு நினைப்பாங்க. பட் ஆனால் சோகமாக பார்க்கணுன்னு நினச்சி போகிற படம் பாலா படமாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் அப்படி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. பட் அந்த சீக்வன்ஸ்னாலேயே இந்த படம் தி பெஸ்ட்டாக வர முடியாமல் போச்சு. ஏன்னா அது தேவையே இல்லாத சீக்வன்ஸாக தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஓவரால் அதனால மட்டும்தான் இந்த படம் தி பெஸ்ட்டில் இல்லை. நான் கண்டிப்பாக அது நல்லா இருந்துச்சுன்னா தி பெஸ்ட்லேயே கொடுத்துருப்பேன் இந்த படத்தை. ஸோ இந்த படம் மிஸ் பண்ணாமல் ஓடிடியில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து காதலிக்க நேரமில்லை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான படங்க. ஏன் இந்த படம் ஓடனே தெரியல எனக்கு சீரியஸாக. ஏன்னா இது வந்துட்டு நம்ம ஊருக்கு ரொம்ப ஒரு புதுசான கான்செப்ட். அதாவது கோலிவுட்ல இப்படி ஒரு படம்லாம் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்மளே சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி அப்படின்றதுக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணேன். இதில் வர கான்செப்ட் ஆகட்டும், இதில் வர கிளைமேக்ஸில் அந்த கல்யாணம், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுத்ததுன்னே சொல்லலாம் இந்த படம். இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ல நினைக்கலாம். அப்போல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னாலே அப்படி தான் ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுறாங்க நிறைய பேருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ இது ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து ஜென்டில் உமன். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான படங்க. இது வந்துட்டு வந்துச்சா, இந்த படம் வந்துச்சா இல்லையா அப்படின்றது யாருக்கும் தெரியல. ஃபஸ்ட் தமிழ் படமாக பேர் வித்தியாசமாக இருக்குது எப்படி நீங்கள் நினைக்கலாம். இந்த படம் பிரைம்லி அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு மினிமலான ஒரு த்ரில்லர் மூவி. பெருசாக லாஜிக்கலாக பார்க்காம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னடா இது எப்படி இது அப்படி இதுன்னு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும் லைட்டாக. ஆனால் ஸ்லோவாக தான் போகும். பட் ஆனால் ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து ரெட்ரோ நான் சொல்லியே ஆகணும். ஏன்டா ரெட்ரோ யாருக்குமே பிடிக்கல அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல. என்னதான் அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த கல்ட்டுலாம் வந்துட்டு கொஞ்சம் இழுத்தாலும் அதெல்லாம் நல்லா தான் இருந்தது அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா எங்கேயுமே எனக்கு ரெட்ரோ போரே அடிக்கல. எனக்கு ரெட்ரோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பராகவே இருந்ததுன்னு தான் நான் சொல்லணும். பட் ஆனால் என்னன்னா வந்துட்டு கொஞ்சம் அது இழுத்தனால நிறைய பேருக்கு பிடிக்கல. அது மட்டும்தான் ஒரு பெரிய டிஃபெக்டாக இருந்திருக்கணும். பட் ஆனால் நிறைய பேர் அடிக்கிற அளவுக்கு அந்த படம் மோசமே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான படம். கார்த்திக் சுப்ராஜுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாட்டு எல்லாமே செம ஹிட்டு. ஸோ எல்லாமே சூப்பராக, மியூசிக் எல்லாமே செம்மையாக இருந்தது. ஸோ ரெட்ரோ கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. யாராச்சும் பார்க்கணும்னா கண்டிப்பாக ஓடிடியில் போய் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து மாமன். இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கிஞ்சு, நான் அப்படி அந்த பையன் நடிப்பை பார்த்தாலே பிடிக்கல அப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க. எனக்கு அப்பெல்லாம் பெருசாக ஃபீலே ஆகல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நல்லா எமோஷனலாக கனெக்ட் ஆயிருந்தேன் அந்த படத்துக்கு. ஏன்னா நிறைய சீன்ஸ் அழுகலாம் வந்துச்சு. மாமன் ஒரு டீசெண்டான ஒரு ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, ரொம்ப டீசென்ட் கூட இல்லைங்க, ஒரு நல்ல ஃபேமிலி படம் தான். பட் ஆனால் ஏன் எல்லாருக்கும் பிடிக்கலன்னு தெரியல. இது 50 crores கிட்ட அடிச்சிருச்சு. ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் அப்படின்னா அது நல்ல படமாக தான் இருக்கணும்ட்டு நிறைய பேர் கூட்டமாக போய் பார்த்தாங்க. ஸோ நிறைய பேர் இந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு இது கிரிஞ்சான படம் அப்படின்ட்டு பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓடிடியில் இருக்குது, போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கடுத்து குபேரா வந்து ஒரு ரொம்ப சூப்பரான படம்னே நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு இதில் தனுஷோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஆளாக அந்த படம் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் இதில் நடிச்சிருந்த நாகார்ஜுன் ஆகட்டும், ரஷ்மிகா ஆகட்டும், இவங்க எல்லாமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ரஷ்மிகாலாம் வந்து பெருசாக அப்படியே இதுவாக தான் இருப்பாங்க, நடிச்சிருந்தாங்கன்னே நான் சொல்லுவேன். பட் ஆனால் இந்த படம் மெயினாக நான் ஏன் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தேன்னா இந்த ஒரு படத்தோட கதை தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான கதை. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த படத்தை ஒரு 2.25 மணி நேரத்தையே எடுத்து முடிச்சிருக்கலாம். இது 3 மணி நேரம் எடுத்தனால மட்டுமே தான் இந்த படம் இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கு. இல்லைனா இதுவும் ஒரு பெஸ்ட் லிஸ்ட்லேயே வந்திருக்கும். ஸோ இந்த படம் என்ன மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சும்மா பேஜ் ஃப்ரீயாக இருக்கும்போது ஓடிடியில் பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து பறந்து போ ராமோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக அவரால் படம் எடுக்க முடியும்னு எனக்கு இப்போ தான் தெரியாது. சிவாவும் அந்த பையனும் பண்ணுற காமெடி, அவங்களோட அட்ராசிட்டிஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படம் வந்துட்டு நிறைய பேருக்கு கனெக்டே ஆகலை. ஏன்னா நிறைய பேர் ஓடிடியில் பார்த்தாங்க. ஸோ அதனால பெருசாக ஒரு கனெக்டிவிட்டி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தான் பிடிச்சிருந்தது, நல்லாவே இருந்தது, ஒரு டீசெண்டான படமாக இருந்தது. அவரோட முந்தைய படங்கள்லாம் கம்பேர் பண்ணாமல் இந்த படம் பார்த்தா ஒரு நல்ல படம். பட் ஆனால் நம்ம ராம் கிட்ட ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, அந்த அளவுக்கு அது வந்து பெருசாக இதுவாகலை. ஸோ அதனால இந்த படம் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதுவும் வேணால் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் சொல்லுங்கள்.
ஸோ அதுக்கு அடுத்து மாயக்கூத்து. மாயக்கூத்துன்னு ஒரு படம் வந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் நடிச்ச படம் தான். பட் ஆனால் இந்த படத்துல வர எடிட்டிங் வந்து வேர்ல்டு கிளாஸ்ல இருந்ததுன்னு சொல்லணும். ஒரு ஒரு கட்டும் அப்படியே பக்காவா இருக்கும். எனக்கு ஆக்சுவலா இவர் சந்தீப் பங்காரெட்டி அவரோட கட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தோட எடிட்டர் யாரு பேர் நான் பாசுங்க, நான் அப்புறம் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை வந்து கதையும் ரொம்ப வித்தியாசமான கதை தான். பட் ஆனால் ஐ மீன் கதை ஒரு வித்தியாசமான கதை இந்த சென்ஸ், ஸ்க்ரீன் பிளே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. கதை நார்மல் கதை தான், இது எப்படி எடுத்துட்டு போறாங்கன்றது தானே இருக்கு. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது நான் பெஸ்ட்ல தான் வச்சிருந்தேன். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிதான் கடைசி நேரத்தெல்லாம் தூக்கிட்டு வேற ஒரு படம் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த படம் வந்துட்டு சன் நெக்ஸ்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாரா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பார்க்குறீங்க, பார்த்து எடிட்டிங் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து ஓஹோ எந்தன் பேபி. இந்த படம் வந்து ஒரு டெபியூ ஆக்டர், அதாவது விஷ்ணு விஷாலோட தம்பி, அவர் தான் நடிச்சிருந்தாரு. ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். எங்கேயுமே அவர் நடிக்க தெரியாத மாதிரிலாம் எனக்கு தெரியல. இன்னும் நிறைய டெபியூ ஆக்டர்ஸ் வந்தாங்க. பட் ஆனால் அந்த அளவுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. அதாவது எப்படி சொல்றது, நெப்போட்டிசம் அப்படி இப்படின்னு என்னதான் நீங்கள் சொன்னாலும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாரு. அந்த படம் ஒரு நல்ல ஒரு நார்மலான ஒரு ஃபீல் குட் மூவிப்பா, பார்த்து எனக்கு ஃபீல் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது எந்த வகையுமே ஒரு பெருசாக ஒரு அஃபெக்டா அப்படின்றது மாதிரிலாம் எனக்கு தெரியல. அது ஒரு ஃப்ளாப் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் ஒரு அருமையான படங்க. ஒரு சிம்பிளான ஒரு மூவி, எப்படி சொல்றது, ஒரு அப்படியே போச்சு மூவி. ரொம்ப ஒரு ஓவா அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப டீசெண்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டே தானே போனேன். பட் ஆனால் சுத்தமாக கூட்டமே இல்லை. தியேட்டர்லேயே ஒரு 10-20 பேர் தான் இருந்திருப்பாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு அந்த இது. ஸோ இந்த மேபி ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஸோ அதுக்கடுத்து ட்ரெண்டிங்னு ஒரு படம், அதாவது கலையரசனோட படம். இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னே சொல்லணும். ஏன் இந்த படம்லாம் ஓட மாட்டேங்குது எனக்கு சத்தியமாக தெரியல. நானே ஆனால் ஓடிடியில் தான் பார்த்தேன். இது தேட்டர் ரிலீஸ் ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது படத்தோட கான்செப்ட்னு சொல்லலாம். கான்செப்ட் ரொம்ப அருமையாக இருந்தது. எங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு என்னடா இப்படி போகுது படம், எங்கே போய் முடியும், எப்படி போகும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. கலையரசன் அதுக்கப்புறம் நடிச்சிருந்த ஹீரோயின் வந்து அவங்க இந்த குட் நைட்டில் ஒரு சீனில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் அந்த ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களும் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுவும் சன் நெக்ஸ்ட்டில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கேயோ பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து இந்திரான்னு ஒரு படம் வந்ததே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் லோக்கல் ட்ரெயின்லேருந்து பேனர்ஸ் அது இதுன்னு பயங்கரமாக ப்ரமோஷன் பண்ணியிருந்தாங்க. வசந்த் ரவியோட படம். இந்த படத்தில் நடிச்சிருக்க வில்லனை பற்றி நான் சொல்லி ஆகணும். அவர் வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. வில்லன்னு சொல்ல முடியாது, அவர் வில்லன் கிடையாது, வசந்த் ரவி தான் வில்லன். பட் ஆனால் நான் சொல்கிறேன் அது அப்படி, நான் படம் வயசு அப்படி தானே நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ இதில் நினச்ச பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட கதையும் ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுங்க. அதை ஸ்கெச் பண்ண விதம், அந்த கேரக்டர் ஆர்க்கிங்க வந்து எப்படி முடியுதுன்றது ரொம்ப அருமையாக காமிச்சிருந்தாங்க. ஸோ அதனாலவே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த படமும் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது யாருன்னா மிஸ் பண்ணியிருந்தாங்க மறக்காமல் போயிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து பேட்கேர்ள் அபிஷேக் தெரியும் எவ்வளோ சூப்பரான படம்ட்டு எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க. நான் ரொம்ப லேட்டாக தாங்க போய் பார்த்தேன். தேட்டர்லேருந்து தூக்குற டைமில் தான் பார்த்தேன். எனக்கு கரெக்டாக இது கிடைக்கல. ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பொண்ணோட கதை, அதாவது ஒரு பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்களோட வாழ்க்கையை பார்க்கறது ரொம்ப சூப்பராக, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்பரான இந்த ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்களே, அதுலேருந்து வந்தால் அவங்க ஏன் இப்படி தான் இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கோம். இது ஒரு அருமையான படம் தான். நிறைய பேர் போட்டு அடிப்பாங்க, நிறைய கட்ஸ் வந்துருச்சு. பட் என்னதான் இருந்தாலும் இந்த படம் பார்க்க இந்த கட்டோடவே நல்லா தான் இருந்துச்சு. கட்ஸ்லாம் இல்லாமல் பக்காவாக இருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும்னு தெரில. ஸோ மறக்காமல் ஓடிடியில் இருக்குது, போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து மதராசி ஃபஸ்ட்டு ஏன் இவ்வளோ பேர் போட்டு அடிச்சிங்க எனக்கு அது ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். மதராசியில் என்ன குறைய கண்டிங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சூப்பராக இருந்துச்சுங்க படம். ஏஆர் முருகதாஸ் படம் அப்படி தாங்க இருக்கும். ஏன் யாருக்குமே பிடிக்கலன்னு தெரியல. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது மதராசி. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது பாட்டெல்லாம் பக்காவாக போட்டிருந்தார் அனிருத்து. அந்த தங்கப்பூவை பாட்டெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், ஒரு ட்ராமா அந்த மாதிரி பார்த்த படம் வந்து மதராசி இந்த வருஷத்துலன்னு சொல்லுவேன் நான். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா எஸ்கே படம் பார்க்காம இருக்கவே மாட்டீங்க. ஸோ ஏன்னா மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து தணல்னு ஒரு படம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு யாருக்காச்சும் உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது அது கூட. ஏன்னா அதுவும் ரொம்ப லேட் ரிலீஸ் இருந்தான்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ரொம்ப முன்னாடி எடுத்தது, ரொம்ப லேட்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான். அது ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் மட்டும், அந்த 25-30 நிமிஷம் மட்டும் கட் பண்ணியிருந்தாங்கன்னு ஏன் இந்த வருஷத்துல பெஸ்ட் படத்தில் இது கண்டிப்பாக பேர் எடுத்துருக்கோங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் என்னடா படம் இதுதான் சொன்னாங்களா, ட்ரெய்லர் வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே யோசிக்க தோணும். பட் அதெல்லாம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு படத்தில் வந்து சேர்ந்துருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் வர அந்த 1.25 மணி நேரம் வந்து அப்படியே சருன்னு போகும். எப்படிடா இது ஒரு பசில் மேஸ் மாதிரி எடுத்திருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராகவே இருந்தது.
ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் இந்த படம் ஒரு நல்ல வாட்சபிள் த்ரில்லர் தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள், ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பிளாக்மெயில்னு ஒரு படம் வந்தது. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. நான் யதார்த்தமாக போய் பார்த்தேங்க தியேட்டரில். ரிலீஸ் ஆனதுக்கு எனக்கு தெரியவே தெரியாது நீங்கள் இந்த படம் ஓடுது. நான் வேறு ஏதோ படத்துக்கு போகிறப்போ பிளாக்மெயில் போனேன். ஸோ ஆனால் அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஜிவி பிரகாஷோட ரோலு, ஸ்ரீகாந்த், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு த்ரில்லர் தான். ஒரு 2 hours தான் இருக்கும். சும்மா உங்களுக்கு என்னைக்காச்சும் போர் வச்சா இந்த படத்தை போட்டு பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்ல படம் தாங்க. ஒரு நல்ல கான்செப்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ யாரா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓடிடியில் இருக்குது, இதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து கிஸ். நான் சொல்லி ஆகணுங்க, இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் காமெடி படம்னே சொல்லலாம். ஏன்னா ஃபேண்டசி படம் நாங்கள் நீ காமெடி படம் சொல்கிற அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து ஒரு ஃபேண்டசி அண்ட் காமெடி எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கமான ஒரு த்ரில்லர் தாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு பிடிக்குதுன்றத வந்துட்டு நமக்கு தான், நம்மளோட மைண்ட் செட்டு தாங்க. ஏன்னா இதில் விடிவி கணேஷோட காமெடிலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கவினோட ஆக்டிங் வழக்கம் போல் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹீரோயின் பிரீத்தி அவங்களும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. நல்ல கான்செப்ட். டான்ஸ் பண்ணுற சதீஷ் வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ்அப்பே சொல்லலாம். இது ஒரு நல்ல படம் தான். ஏன் இந்த படத்தை ஓடவில்லைன்னு எனக்கு தெரியல சத்தியமா. அது வந்து ரிலீஸ் டேட் மாற்றி மாற்றி சொன்னால ஓடலையா, இல்லை அது கூட வந்த படங்கள்னாலையா, இல்லை என்னன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு அருமையான படங்க. எங்கேயுமே நான் வந்து குறைய சொல்ல மாட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணாமல் ஓடிடியில் போய் பாருங்கள், ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு சக்தி திருமகன். இதுவும் ஒரு ரொம்ப அருமையான படம். ஏன்னா எனக்கு அருண் பிரபு அவர் வந்து ரொம்ப பிடிக்கும், அவரோட டைரக்ஷன் எல்லாமே. ஸோ அந்த வகையில் விஜயாண்டனியோட 25வது படம் சக்தி திருமகன் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இது ஒரு பிளாக் பஸ்டர் ஆயிருக்க வேண்டிய படம் தான். பிளாக் பஸ்டர் தான் சொல்லி ப்ரமோட்டே பண்ணாங்க இந்த படத்துக்கு. பட் ஆனால் அந்தளவுக்கு பெருசாக ஓடிச்சான்னு தெரியல. ஏன்னா நிறைய பேருக்கு இதில் பேச அந்த அரசியல் புரியலன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு புரியும். இது ஓடிடியில் அவைலபிளாக இருக்கா. ஸோ பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து தண்டகாரண்யம்னு ஒரு படம் வந்துச்சா அப்படின்னு கேட்காதீங்க. என்ன நல்ல படம் இது. ஆக்சுவலாக தினேஷ், கலையரசெல்லாம் நடிச்சிருப்பாங்க. வழக்கம் போல் கலையரசன் இந்த படத்தில் செத்துருவாரான்னு கேட்காதீங்க. நீங்கள் இது வந்து போயிட்டு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் கண்டிப்பாக இறந்துருவாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி தினேஷ் இதில் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இதில் வந்துட்டு சொல்ல வந்த கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான, அதாவது ரொம்ப ஒரு வில்லங்கமான கதைன்னு சொல்லலாம். பட் ஆனால் அதை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பைசன். இந்த படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஆனால் ஏன் வந்து இது பெஸ்ட்டில் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் துருவ விக்ரம்னால மட்டும்தான் சொல்லுவேன். அவரோட ஆக்டிங்கு, அவரோட இது எல்லாமே இந்த படத்துக்கு செட் ஆகாத மாதிரி இருந்தது. அவர் பாடி பில்ட் பண்ணியிருக்காரு, சூப்பர். அவர் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு, சூப்பர். ஆனால் அவரோட ஸ்பீச், அதாவது லாங்குவேஜ், அவர் பேசுகிற விதமாகட்டும், இல்லை அவர் அந்த இதெல்லாம் வந்துட்டு அந்த ஊருக்கும் அவருக்கும் அது ஏதோ ஒரு ஆட் ஒன் அவுட்டாகவே இருந்தது. ஸோ அதனால மட்டும்தான் எனக்கு பைசன் படம் வந்து பெஸ்ட்டில் கொடுக்க முடியல. மற்றபடி எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. பசுபதி ஆகட்டும், அந்த பிடி டீச்சர் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் இதனால் பெஸ்ட்டில் கொடுக்க முடியல. இல்லை இதுவும் நான் பெஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓடிடிக்கு போய் பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து ஆண் பாவம் பொல்லாதது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரியோவோட படம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு சைலண்ட் பிளாக் பஸ்டர் ஆஃப் த இயர்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 40+ பக்கம் ஷேர் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அமைதியாக எப்போ ரிலீஸ் ஆச்சுரா, எப்போ ஓடிச்சுன்னே தெரியாத மாதிரி இருந்தது. பட் ஆனால் மக்கள் கூட்டமாக போய் பார்த்தாங்க இந்த படம் சொல்லணும். வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எல்லாமே போய் பார்த்துட்டு நல்லா சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு படமாக தான் இருந்துச்சு. ரியோக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வெற்றியாக இது அமைஞ்சது. ஸோ இது நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக ஓடிடியில் பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் கேரண்டீடான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஆரியன். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல த்ரில்லரான மூவி தான். இதுவும் வந்துட்டு ஏன் வந்து பெஸ்ட்டில் வர்றான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ். அதாவது இந்த படம் இப்படி தான் போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அது வேற ஒரு மாதிரி போயிடும். ஸோ அதனால தான். ஆனால் இதில் வந்து விஷ்ணு விஷால் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. செல்வராகவனும் நல்லா ஒரு இது பண்ணியிருக்காரு, கேமியோ பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இதுவும் ஒரு நல்ல படம் தாங்க. ஒரு நல்ல த்ரில்லர் தான். நிறைய பேர் யோசிச்சு பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஓடிடியில் அவைலபிள் இருக்குது. ஸோ பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து மாஸ்க் ரொம்ப சூப்பரான படம். ஏன் சத்தியமாக ஓடலைன்னு எனக்கு தெரியவே இல்லை இப்போ வரைக்கும். எனக்கு அவின்க்கு இந்த வருஷம் ஒரு லக்கிலன்னு தான் சொல்லணும். ஏன்னா கிஸ்ஸும் சூப்பராக இருந்துச்சு, மாஸ்க்கும் சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் பெருசாக ரீச்சே ஆகலை. ரெண்டுமே ரொம்ப அருமையான படங்கள் தான். ஸோ அந்த வகையில் மாஸ்க் வேறு மென்டார்ட் பை வெற்றிமாறன். ஸோ ஆப்வியஸாக எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன். அது ஏன் எனக்கு சத்தியமாக தெரில இப்போ வரையுமே ஏன் இதுவாகலன்ட்டு. ஆனால் ஒரு அருமையான படங்க மாஸ்க்கு. இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு ஓடிடியில். ஏன்னா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல ஒரு த்ரில்லர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து தேரி இஷ்க் மெயின் வந்து என்னோட ஃபேவரட் ஃபிலிம் ஆஃப் த இயர்னே சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் 2 தடவை தியேட்டரில் பார்த்தேன். ஏன் அந்த படம் யாருக்குமே அவ்வளோ பிடிக்கலன்னு நினச்சிட்டு இருக்கும் போது பார்த்தா படம் பயங்கர பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. ஓவர்சீஸில் நார்த் இந்தியாலாம் கிட்டத்தட்ட 200 கோடி பக்கம் சம்பாதிச்சிருச்சு. நம்ம தமிழில் தான் அவ்வளோ ஓடலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தமிழில் உள்ளவங்க நிறைய பேர் நான் கேட்ட வரையுமே அவ்வளோ பிடிக்கலன்னு சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தேரி இஷ்க் மெயின்.
ஏன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு நல்ல குட் ஃபீல், அதாவது அந்த லவ் மூவி பார்த்ததுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நான் வெளியே வந்த படம்னே சொல்லலாம். ஸோ இது இன்னும் ஓடிடியில் வரலன்னு தான் நினைக்கிறேன். வந்துச்சுன்னா பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்து நான் 2-3 படங்கள் விட்டேன். ஸோ திருப்பியும் இந்த ஆர்டரில் வருது. ஸோ சப்தம் பார்த்தீங்கன்னா ஆதி நடிச்சிருப்பாரு. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹாரர் படத்தை வந்து ஒரு சவுண்டை வச்சு நம்மளால பயமுறுத்த முடியும்ன்றத ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க இந்த படத்தில். இந்த படம் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். தியேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்கள் காதில் அப்படியே ரத்தம் வர மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு சவுண்ட் அப்படியே ஆவுன்னு இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு கான்செப்ட் எடுத்து இவங்க பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதில் நடிச்சவங்க லைலா அவங்களாம் ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. மெயினாக வந்துட்டு இந்த படம் ஒரு சவுண்டு மூலியமாக ட்ராவல் பண்ணுறதுனால நிறைய சின்ன குழந்தைங்களாம் போய் இந்த படத்தை தேட்டரில் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா காது ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால எனக்கு இது ஒரு பெஸ்ட் மூவியாக கொடுக்க முடியல. பட் ஆனால் இது கண்டிப்பாக ஓடிடியில் அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள். ஹாரர் மூவி ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கடுத்து காந்தாரா 2 சொல்லியே ஆகணுங்க. இந்த வருஷத்தோட ஒரு பெஸ்ட் ஃபிலிம்னு. என்னடா இது நீ பெஸ்ட் ஃபிலிம் இங்கே சொல்கிறேன், ஏன்டா அதில் சொல்ல நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் என்னடா இது புரியாத மாதிரி ரொம்ப கடவுளை நோக்கி போதோ, ரொம்ப அப்படி போதோன்றது தோணுச்சு எனக்கு. ஸோ அதனால மட்டும்தான், மற்றபடி வேற எந்த ரீசனுமே இல்லை. பட் ஆனால் மேக்கிங் வைஸ் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங் இதெல்லாம் நான் வந்து சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. யாருன்னா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்துங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு நான் சொல்வேன். ஸோ அதுக்கடுத்து லோகா சொல்லியே ஒன்றுங்க. லோகா வந்து இந்த வருஷம் பண்ண மேஜிக் வந்து யாருமே நம்ப முடியாது. ஏன்னா செம்ம மேஜிக் பண்ணி விட்டுச்சு, கிளம்பிச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பர்ஃபெக்டாக எடுத்திருந்தாங்க லோகா. ஒரு மலையாளம் த்ரில்லருக்கு வந்து டாப் கிளாஸான மூவின்னு சொல்லணும். அவ்வளோ சூப்பராக ஒரு படம் எடுக்க போகிறாங்க. நான் எதிரே பார்க்கல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஏன்னா மிஸ் பண்ணியிருக்கேன் மாட்டிங்க. ஏன்னா எல்லாருமே லோக்கல் போய் பார்த்துட்டே இருந்திருப்போம். ஸோ சப்போஸ் யாரா மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஓடிடியில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்து பொன்மேன்னு ஒரு படம் வந்திருக்கு அப்படின்ட்டு நானே வந்து ஓடிடி வந்ததுக்கப்புறம் இருந்தது. ஏன்னா தேட்டரில் ஓடிச்சுன்னு, பட் ஆனால் எனக்கு தெரியல, நான் ஹாட்ஸ்டாரில் தான் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேசில் ஜோசஃபோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே ஹேட்ஸ் ஆஃப், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஒரு சிம்பிளான கதையில் எப்படி நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு கதையை ஓட்டுன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அவர் தான். அவ்வளோ சூப்பராக இருந்தது பொன்மேன். ஏன்னா மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஹிட் 3. நிறைய பேருக்கு ஹிட் 3லாம் வந்தீங்கன்னா இந்த படத்தெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு பிளட் ஷெட்டட் ஆக்ஷன் படம் பார்த்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஹிட் 3. ஹிட் 1, 2 கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது, நானே ஒத்துக்கிறேன். பட் ஆனால் எதுவுமே குறை சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் ஹிட் 3 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த த்ரில்லர் ஆகட்டும், அதில் கொண்டு வந்த கான்செப்ட் ஆகட்டும், இதெல்லாம் நிறைய படத்தில் பார்த்துருந்தாலும் இந்த படத்தில் ரொம்ப சஸ்பென்ஸாக ரொம்ப சூப்பராக எடுத்து போயிருந்தாங்க. அதுவும் நானியோட ஆக்டிங் வந்து ரொம்ப ஆல்ரெடி நேச்சுரல் ஸ்டார் நானின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் அவரோட கோவப்பரசின் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பக்காவாக இருந்தது. தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுவும் யாரா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓடிடியில் பார்த்து அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்து எஃப் ஒன் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு அமேசிங் மூவினே சொல்லலாம், அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். நான் வந்துட்டு எதிர்பாராத F1 போனேன். எப்படியாவது எப்படி சொல்கிறது, நான் வந்து என்னடா இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்களே, நமக்கு செட் ஆகுமா இந்த படம் அப்படின்னு நினச்சி தான் போனேன். எனக்கு கார் ரேஸ் பற்றிலாம் எனக்கு பெருசாக ஐடியாவே இல்லை. ஆனால் போயிட்டு வந்தக்கறம் எப்படா இது 4DXல பார்ப்பறது. நான் பெங்களூர் போய் 4DXல பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்த. பட் ஆனால் நான் போகிற டைமில் அங்கே 4DXல இல்லை, எடுத்துட்டாங்க. பட் ஆனால் ஒரு பக்கமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. அப்படியே நம்ம கார் ஓட்டி அந்த ஜெயிக்கிற ஃபீல் வந்து அப்படியே ஒரு மாதிரி செம்ம இதுவாக இருக்கும். பக்கமாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், அதில் வர ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதாவது ஒரு சின்ன ஒரு லவ் போர்ஷன் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக F1 பார்த்துருங்க, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓடிடியில் வந்திருக்கும். பட் ஆனால் இன்னொரு சான்ஸ், சப்போஸ் உங்களுக்கு தேட்டரில் ரீலீஸோ ஏதோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அதுக்கடுத்து ஃபைனலி தலைவன் தலைவி. இந்த படமும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும் ஆர்டர் படி, பட் ஆனால் நான் வந்து விட்டுட்டேன். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட்டு. எப்படி சொல்கிறது, அந்த சாங் ஆகட்டும், இல்லை அவங்க 2 பேரோட கனெக்ஷன் ஆகட்டும், ஒரே மாதிரி கற்றுக்கிட்டே இருப்பாங்க. பட் இருந்தாலும் எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காது. அந்த 2.5 hours எப்படி போகுதுன்னே தெரியாது. பாண்டியராஜ் படங்களே அதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படமும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. என்னடா கத்தினே இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் ஆகலாம். அதனால நானும் இது பெஸ்ட்டில் சொல்ல. பட் ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு கேரண்டீடான படம் தாங்க. எப்படிங்க எதுவுமே இல்லாமல் எப்படிங்க அந்த படம் 100 கோடி அடிக்கும். ஸோ அந்த வகையில் இதுவும் இருந்தது. ஸோ ஃபைனலி ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் வந்து டியூட். இந்த படத்தை அடிக்காத ஆளே இல்லை. ஊரும் பிளட்டு 10,000 அந்த பாட்டை அடிக்காத ஆளே இல்லை. என்னதான் இவ்வளோ பேர் அடிச்சிருந்தாலும் இந்த படம் ஒரு நல்ல படம் தாங்க. அதாவது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான படம் தான்.
என்னதான் அவரோட முந்தைய படங்கள் மாதிரி இல்லைனாலும் இந்த படம் ஒரு நல்ல படம் தாங்க. ஏன் இதை போட்டு அடிக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஸோ அதனால இதை நான் ஸ்பெஷல் மென்ஷன் வச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்சனலாக. நான் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டியூட் யாரும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓடிடியில் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ திஸ் இஸ் த வீடியோ கைஸ். டாப் 30 ஃபிலிம்ஸ் என்னோட சைடில், டாப் ஃபேவரட் ஃபிலிம்ஸ் என்னோட சைடில் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தேவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பில் பட்டனை உங்கள் மறந்துடாதீங்க.